Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களை இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சப்ளிமெண்ட் எக்ஸாம் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேர் வித் ஆன்சர்ஸோடு தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பப்ளிக் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேர் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் தொடர்ச்சி மேத்ஸ் கொஸ்டின் பேர் நிறைய பேர் கேட்டு உங்களுக்காக இந்த கொஸ்டின் பேர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க். ஸோ ஃபஸ்ட் 1 மார்க் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா f of g என்றது ஆப்ஷன் சி 2/9x². செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா a மற்றும் b மதிப்புல ஆப்ஷன் a 8,6. தேர்ட் ஒன்று 7/4k சொல்லும்போது ஆப்ஷன் A1. நெக்ஸ்ட் சுருங்கிய வடிவம் தட் மீன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆப்ஷன் சி x² - 7x + 40/x² - 20/x+1. ரொம்ப முக்கியமான 1 மார்க் இது. ஸோ அடுத்து ஒரு நிரலணியின் நிரல் மாற்றணி தட் மீன்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா காலம் மேட்ரிக்ஸாக சொல்கிறோம். 6 மீட்டர் மற்றும் 18 மீட்டர் இரு கம்பங்களின் சமதள தரைகள் செங்குத்தாக உள்ளன. அவற்றின் அடிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 12 மீட்டர், அவற்றின் உச்சிகளுக்கு இடையே 13 மீட்டர் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதுக்கப்புறம் 7வது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாதிரி வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரம்பம் செங்குத்தாக அமையும் இடம் வந்து தொடுப்புள்ளி தட் மீன்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். x = 11 எனில் தட் மீன்ஸ் x = 11 கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடு y அச்சுக்கு இணையான. அதுக்கப்புறம் ஆதிப்புள்ளி வெளிச்சம் நேர்கோட்டின் சமன்பாடு அதாவது பார்த்தீங்கன்னா 7x - 3y + 1 3x + 7y = 0 சொல்லணும். அடுத்து 10வது 1 மார்க் பாருங்கள். tan θ cosecant square θ minus tan θ மதிப்பு cot θ ஆப்ஷன் டி. 11th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற கோணம் தட் மீன்ஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. 12th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கம்பேர் பண்ணுறோம். தட் மீன்ஸ் வந்து ஹைட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன். நெக்ஸ்ட் கொடுக்கப்படுறது தவறுனா P ஆஃப் A greater than 1. greater than 1ன்றது எப்பவுமே வந்து ப்ராபிலிட்டி வரும். ஒன்று வந்து less than 1 இல்லை equal to 1 அந்த கான்செப்டில் கம்பேர் பண்ணோம். 8 வந்து தரவின் வீச்சுன்னா ரேஞ்ச் ஆஃப் த டேட்டான்னு சொல்லும்போது 0. ஸோ 14 ஒன்று ஆன்சர். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து B cross A கொடுத்து A மற்றும் B இது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது f(1) f(x+1) இது டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது தான். 8வது ஒரு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை 8வது ஒரு tn = a r⁴n - கம்பேரிசன் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ முதல்ல a = 9 r = 3/9 கம்பேரிசன் பண்ணி 1/3 வச்சு அது ஃபார்முலா. அதுக்கப்புறம் மீசி மாத்திரமே எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். 19வது கொஸ்டின் டெல்டா = b² - 4ac கம்பேர் பண்ணால் a = 15 b = 11 c = 2 கான்செப்ட் சப்ஸ்டிட் பண்ணி போகிறது தான். அதுக்கு 20 சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கியோட வேல்யூ கம்பேர் பண்ணி கூட சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்டில். அதுக்கப்புறம் வந்து இணையாக தட் மீன்ஸ் பேரலல் கான்செப்ட்டில் கொடுத்துருவோம். அதுவும் கண்டிப்பாக m1 = m2 கான்செப்ட் வச்சு வேல்யூ கணும். அதுக்கப்புறம் வந்து நேர்கோட்டின் சாய்வு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்ம நேர்கோட்டின் m = -coefficient of x by coefficient ஆகி அதை -x in கேலு by y in கேலுன்னு சொல்கிறோம். அப்போ -6/8 தான் ஆன்சர். அப்போ பார்த்தா 3 2 6 4 2 அப்போ வந்து -3/4 என்ன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ப்ரூவ் த ஐடென்டிட்டி ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உருளை வடிவ பி பாயிண்ட் உயரமும் அடிப்பற ஆரமும் கொடுத்து வலைபரப்புன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2πRh கான்செப்ட்டில் போடக்கூடியதான். அதுக்கப்புறம் ஆரங்களின் விகிதம் தட் மீன்ஸ் கொடுத்துட்டு பார்த்தா உயரங்களின் விகிதம் கான்செப்ட்டில் போடக்கூடியது. அதுக்கப்புறம் முதல் 21 இயலின் திட்ட விளக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர் நம்ம சிக்மா = n² - 1/12 கேன்சல் பண்ணி போகிறதா ரூட் ஆஃப் நம்ம கம்பேரிசன் பண்ணி கொடுத்தா ரூட் ஆஃப் நம்ம வந்து சிக்மா = n² - 1/12 டேரெக்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாளையும் 3 மணி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா காயின் இஸ் டாஸ்க் வைஸ் வாட்ஸ்அப் ப்ராப்ளம் கெட்டிங் 2 consecutive டைம்ஸ் கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு விச் டேர்ம் ரொம்ப இது வந்து 28 சொல்லும்போது n = l-a/d + 1. ஏன்னா l வந்து -50 வரும், a வந்து 16/d வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 11 -5 கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய சம் n = l-a/d போடணும் கம்பல்சரி சம். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. 29th முதல் ஏ 8ஐ விட குறைவான இயலின்கானா 8ஐ விட 1லேருந்து 7 1 2 3 4 5 6 7. b என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் சொல்லும்போது 2 3 5 7 2 3 5 7 மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா 8 வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் சி இரட்டை பகா எண் வந்து 2 மட்டும் தான். அப்போ ஃபஸ்ட்லேருந்து 1லேருந்து 7 வரைக்கும், செகண்ட் 2 3 5 7 வரைக்கும், அதுக்கப்புறம் 2 மட்டும் கம்பேரிசன் பண்ணி a இன்டர்செக்ஷன் b பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணி கிராஸ் c = a cross c இன்டர்செக்ஷன் b cross c. அதுக்கப்புறம் f(x)ல கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம்மு. ஸோ இதுவும் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் 3 + 33 ரொம்ப முக்கியமான சம். SN ஃபார்முலா SN a பார்த்தீங்கன்னா a × r⁴n - 1/r - 1 31 32 வந்து பார்த்தீங்கன்னா a மற்றும் b இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பில் காணும் இப்போ முழு வர்க்கம் ஸ்கொயர் ரூட்டில் தான். நெக்ஸ்ட் ரேகாசம் ரொம்ப சிம்பிளான சம். சிக்மா k² = n × n + 1 2n + 1/6 கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம் தான். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் பித்தாகரஸ் தியரம் ரொம்ப சிம்பிளான. அதுக்கப்புறம் நாற்கரத்தையும் பரப்பலாம் இந்த சம்மில் நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நேர்கோட்டின் சமன்பாடும் அது அப்போ வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் அண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யோட வேல்யூ தட் மீன்ஸ் வந்து எம்மோட வேல்யூ கிடைக்கணும். எம்மோட வேல்யூஸும் சொல்லும் போது பார்த்தா ஸ்லோபோட கான்செப்ட் கம்பேரிசன் பண்ணி எடுக்கணும்.
அப்போ அது மட்டும் இல்லாத ஒரு பாயிண்ட் ஒரு சில y மைனஸ் y1 = m × x மைனஸ் x போடக்கூடிய தான் 37. 38 வந்து பார்த்தீங்கன்னா கோபர் தியரம். 39th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பந்துகள் கிடைக்கும். இது எத்தனை பந்துகள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கம்பேரிசன் பண்ண மெல்டன் ரீகார்ட் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம வந்து உலோக பந்துன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்பீரோட ஃபார்முலா வால்யூம் ஆஃப் 4/3πr கான்செப்ட் நம்ம படக்கூடியதான். அதுக்கப்புறம் திட்ட விளக்கம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் 41 கொஸ்டின் ரொம்ப இரண்டு பகடி சொல்லும் ரொம்ப சிம்பிள் அப்படின்னா 42 கம்பல்சரி சம் வந்து வர்ணம் பூச. இது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோள வடிவக்கணும்னு சொல்லும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாப்டர் இருந்தால் மென்சுரேஷனில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது 8 மார்க் பாருங்கள். ஒன்று வந்து ஒரு டேஞ்சன்ட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிலும் நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் கம்பேரிசன் பண்ணும்போது அவங்களே வேல்யூ கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம். ஸோ எந்த எக்ஸசைஸில் இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் ஃபஸ்ட் சம் கண்டிப்பாக பண்ணலாம். ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கம்பேர் பண்ணிக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இப்படி தான் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்றதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், நம்ம பப்ளிக் பொறுத்தவரைக்கும் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது. மேத்ஸ் சயின்ஸ் எஸ்எஸ் மூணுமே முதல்ல கொஸ்டின் தமிழில் கொடுத்து அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷில் வந்து திருப்பி கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம் தமிழ் எழுதிக்கணும், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எழுதிக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ரிமைனிங் இருக்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எஸ்எஸ்க்கு நம்மளுக்கு கீ ஆன்சரோட அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. Till now, thank you all.